செத்த பையில உங்க அறிவு இல்லையா அறிவு? தென்னை மரம் அங்க முளைஞ்சிக்கலான்னு வீடியோ போட்டிருக்கேன். அவ்வளோ தென்னை மரத்தையும் எனக்கு கீழே முளைக்கி வைக்கல செத்த பயிலுள்ளா. தென்னை மரத்தை அங்கேயும் இங்கேயும் தென்னை மரம் வருது, அங்கேயும் தென்னை மரம் வருது. செத்த பயிலுள்ளா அறிவில்ல அறிவு உங்களுக்கு? தென்னை மரம் அங்கே தான் முளைஞ்சிருக்கு, அங்கே போய் பாருங்க. என்ன தென்னை மரம் அங்கே முளைஞ்சிருக்கு, எப்படி முளைஞ்சிருக்கு, எப்படி தேங்காய் பிடிக்க நான் வீடியோ போட்டிருக்கேன். தென்னை மரம் அவ்வளோத்தையும் ஏன் கீழே வைக்க வேணுவோம்? நான் அறப்போயிடுவோம். மூஞ்சி மோனையும் பாரு, மூஞ்சி மோனையும் பண்ணி போடல போங்களேன். எல்லா இடத்துலையுமே தென்னை மரம் மண்ணில் தான் முளையும் பார்த்துருங்க. ஆனால் ஒரே ஒரு நம்ம இன்ஸ்டாகிராமில் மட்டும் தென்னை மரம் எங்கேயோ முளைச்சிட்டு இருக்கு. என்ன செய்ய? தென்னை மரத்துக்கு தேங்காய் எங்கேயும் பறிக்கனா தெரியலையே. என்ன செய்ய? மொத்தண்ணே, நான் உங்களுக்கு வேண்டிய ஒரு புதிய விளையாட்டு கண்டுபிடிச்சிருக்கேன், பாருங்க எப்படி வருதுன்னு. ஆயா டொய்யான் டொய்யான் டொய்யான், பார்த்தீங்களா? டொய்யான் டொய்யான் ஆடுது. இப்போ நீங்க பண்ணுங்க. எங்க போய்கிட்டு இருக்க? அதே எதுக்கு கேக்குற? இல்ல தெரிஞ்சுக்கிட்டா உனக்கும் சேர்த்து டிக்கெட் எடுப்பல. எனக்கு ஒன்னும் டிக்கெட் எல்லாம் தேவையில்ல. அது சரி, இந்த டிக்கெட்டை பார்த்தா எவன் டிக்கெட் கேட்பேன்? கல்யாணம் ஆயிடுச்சா? அதே எதுக்கு கேக்குற? இல்ல கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கம்முன்னு இருக்கலாம், இல்ல கையா போடலாம்ல. கல்யாணம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, வசதிக்கு இல்லாட்டாலும் அசதிக்கு போட்டுக்கலாம்ல. ஆமா, உன் புருஷன் என்ன ஒர்க் பண்றான்? கண்டக்டர். ஓ கண்டக்டரா? எருமை எருமை கண்டக்டர், பஸ் கண்டக்டர். கண்டக்டர் அதாவது நல்ல டிக்கெட்டை பூரா கிழிச்சு தருவாங்களா அந்த வேலை. சார் எனக்கு கல்ற சூப்பரா இருக்கு, அருமையா கல்ற கட்டியிருக்கா. இதேமே கல்ற கட்டிடுவோம். சரி, பக்கத்துல சூர்யாதிக்கு வச்சிருக்கா? இல்ல பக்கத்துல என் மனைவி தான் இருக்கணும்ல, அவள் சூர்யாவுக்கு வைக்கா? நீ வைக்காதானே? ஏன்னா உங்களுக்கு பேய் எடுக்கு. இல்லை அந்த தங்கச்சி ஒரு டூயிட் போட்டிருக்கு, என் ஐடியில் போட்டிருக்கேன். தலைவரே அது உங்கள் பேத்தி கூட டூயிட் போடாங்க. ஆமாம், அது என் பேத்தி தான். போதுமா? என் பேத்தி டூயிட் போட்டு தப்பு இல்லையே. என்ன செத்த பையில போங்களேன், உங்களே ஒரு எடுக்கு. என்னது தலைவரே, எங்கள் தாத்தா சாவ கிடக்காரு, அவருக்கு வாழ்த்து சொல்லுங்களாம். உங்கள் தாத்தாக்கு வாழ்த்து சொல்லணுமா? இல்லை சாவதுக்குலாம் என்னெல்லாம் வாழ்த்து சொல்லணும்? பேயில் போகலாம். உங்களுக்கு ஏன்னா இந்த புதுசு புதுசாக ரோசனைகள் வருது உங்களுக்கு? செத்த பையில சாவதுக்கு நான் வாழ்த்து சொல்லணுமா? ஒரே கமாண்டு. சி செத்த பல்லம் கமாண்டு கமாண்டு கமாண்டு. ஒரு வீடியோ போட்டு எத்தனை கமாண்டில் அடிக்க? கமாண்டு பேயில் போவான்ல, கமாண்டு பார்க்க எரிச்சலாக இருக்கு எனக்கு. கமாண்டு கமாண்ட் செத்த பல்லம் அறுத்து கிழிச்சு விடும் அர்த்தாமா எல்லாத்தையாமா. போங்களேன் பேய். இன்னைக்கு பஞ்சாயத்திற்கு வாங்கினான்னு ஒரு வேலையும் காணா. எவனுக்கு நம்ம பஞ்சாயத்து மேல நம்பிக்கை இல்லையா? வெளியே வரப்படாது உங்களுக்கு. குடிச்சு சுத்தமா தானே வர்றேன், எங்க இருக்கு வரீங்க? போங்க ஈனப்ப ஈ. பிராந்தியில இருந்து குடிக்கலான்னு அதை வந்து அநியாயமா எடுத்துட்டீங்களே. ஏண்டா உண்மையில விஷமா? ஆமாண்ணே. ஏண்டா முதல்ல சொல்ல வேண்டியதுடா. எங்க என்ன சொல்ல விட்டீங்க? கேக்குனீங்க, தம்புனீங்க, தூக்கி அடிச்சிட்டீங்க. சட்டியாச்சு விட்டுக்கடா நாயே. அண்ணே இதெல்லாம் நல்லா இல்ல. என் வசத்தையே குடிச்சிட்டு என்னையே திட்டுறீங்க, இது நல்லா இல்லண்ணே. எல்லாம் பார்க்கறத கடைஞ்சிட்டு அமிர்தத்தையா கொடுத்துட்டு பாறையில போறதுக்கு ஒண்ணு நினைக்கிறீங்க? எரியுது, அங்கங்க பிடிச்சி எரியுதே எரியுதே. இல்லப்பா என்ன வந்தோரம் படுக்கிற? எனக்கு மூடு வர வேண்டாமா? நீ குடுக்கற 200 ரூபாய்க்கு உனக்கு சூடு ஏத்தி மூடி ஏத்துவாங்களாக்கும். உனக்கு மூடி ஏத்தணும்னா உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஊட்டி கொடைக்கானல்னு போய் ரூம் போட்டு மூடி ஏத்திக்கோ. மூடி ஏத்தணுமா? எனக்கு மணி ஆகுது, வேற பாட்டிய பார்க்க வேணாம். ரொம்ப அவசரப்படுத்துறாளே, பட்டுன்னு அனுப்பிடுவாளோ? யோ இரியா. போடா போடா பிக்காளி பீத்தாப்படா. அன்னைக்கு போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க, அவங்க கையில காலில் வந்து என்னை காப்பாத்துறதை விட்டுவிட்டு தூக்கிட்டு போற வரைக்கும் நின்று வேடிக்கை பாக்குறீங்களா? உருப்படுங்களா நீங்களா? இல்லனே, உங்களுக்கு தூக்கிட்டு போறப்ப அதான் வச்சு அடிச்சிட்டீங்களே, பாடி எங்க கொண்டு போறீங்கன்னு கேட்டோம்னே. பாடியா? ஏண்டா என்ன குழம்பையா கொண்டு போனாங்க? அடிச்சுதானடா கொண்டு போனாங்க. அம்புட்ட ஆசை. ஹாய் பொண்டாட்டி. யோ கையெடு. என் பொண்டாட்டி நான் கை வைப்பேன். யார் கேட்கறது? 48 செத்த பையில அந்த அகிலன் தம்பிக்கும் எனக்கு படத்தை போட்டு விட்டு என்னது அகிலனுக்கும் ஜிபி முத்துக்கும் பிட்டு படமா? என்னல படம் போட்டு விட்டுருக்கா நீ? அலட்சி ஒருமா இருக்குல்ல அது இல்ல, அது தம்பி போல போட்டு ஏழை. ஐயோ ஐயோ.